ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, எல்லாருமே சேனி ஸ்கூல் சேர்க்குறது எப்படி, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்பில் கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இது அவங்களுக்காக தான் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கைடன்ஸ் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சைனிக் ஸ்கூல் நம்ம ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம். நம்ம குழந்தைங்களும் ஆர்மி ஜாயின் பண்ணணும், டேரெக்டாக NDA மாதிரி டேரெக்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கு, அதுக்கான ட்ரைனிங் நடத்துறதுக்கு, அதுக்கு ஒரு பேசிக் அடிப்படை ட்ரைனிங் ஸ்கூலில் படிக்கும்போதே கொடுத்துட்ருக்காங்க. மிலிட்ரி ஸ்கூல் அண்ட் சைனிக் ஸ்கூலில். மிலிட்ரி ஸ்கூலுங்க எல்லாருக்குமே தெரியும், டேரடனில் இருக்குது. சைனிக் ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 1 அல்லது 2 இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அமராவதி அந்த டேம் பக்கத்தில் அமராவதி நகரில் சைனிக் ஸ்கூல் இருக்குது. ரொம்ப நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க IAS, IPS, IFS, அதுக்கடுத்து பெரிய பெரிய ஆர்மியில் இருக்க போஸ்டிங், நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்களோட ரெக்கார்ட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது தமிழ்நாட்டோடது. நீங்கள் வேணால் அந்த வெப்சைட் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைனிக் ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கான இப்போ நோட்டீஸ் வெளியே வந்திருக்கு. நான் இப்போ அந்த நோட்டீஸ் போடுறேன் பாருங்கள். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இப்போ அந்த நோட்டீஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் இது நேற்று தான் ஓப்பன் ஆச்சு, 24th தான் ஓப்பன் ஆச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இதோட லாஸ்ட் டேட், அந்த அப்ளிகேஷன் ஃபினிஷ் பண்ணுற லாஸ்ட் டேட் 13 ஜான், அதாவது 13 ஜனவரி லாஸ்ட் டேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது நம்ம நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்க தான் இந்த எக்ஸாம்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எப்போ சேர்க்கலாம், எந்தெந்த குழந்தைக்கு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதாவது 6ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க ப்ளஸ் 9ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிற கேட்டகரியில் தான் உள்ளே சேர்க்க முடியும். இதுக்கு நடுவில் உங்களால் சேர்க்க முடியாது. இப்போ இதுக்கான ஏஜ் நீங்கள் பார்த்தீங்க, வயசு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 10 to 12க்குள்ளே இருக்கணும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 31/3/2025 அன்னைக்கு 10 to 12க்குள்ளே இருக்கணும். மினிமம் 10 இருக்கணும், மேக்ஸிமம் 12 இருக்கணும். இதை தாண்டக்கூடாது. சரி, அதனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தடவை தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 2வது தடவை எழுதும்போது ஏஜ் வெளியே வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இதே மாதிரி 9th அதே மாதிரி தான். 9th 13லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கணும். டேட்டா அதாவது 31st மார்ச் அன்னைக்கு இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு. இதில் ஒரு நாள் பின்னாடி முன்னாடி இருந்தாலும் அவங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகாது. இதில் டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான டாக்குமெண்ட்டு தான். உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து அப்பா அம்மா ஆர்மியில் எங்கே சர்வீஸ் பண்ணாங்க அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்பாங்க, PPO இந்த மாதிரி. அதுக்கடுத்து உங்களோட நேட்டிவிட்டி, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு, ஜாதி சான்று இருந்துச்சுன்னா அதையும் அவங்க அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் டாக்குமெண்ட் தான். இப்போ எக்ஸர்வீஸ்மேனுக்கு இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் ஆகும். நான் அதில் போடுறேன் பார்ப்பீங்க. 800 ரூபாய் ஆகும். SC STனா அவங்களுக்கு 650 ரூபா கிட்ட ஆகும். இப்போ இதில் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா OMR அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு அந்த உங்கள் எல்லாருக்குமே தெரியும் OMR அப்படின்னா கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ணணும். இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபீஸர்ஸ், JCO, ஜவான் நிறைய அகாடமியில் சேர்த்து இந்த குழந்தைக்காக தனியாக ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைய அந்த லெவல் வரைக்கும் கொண்டு வரதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது மீடியம் முழுசாக அவங்களுக்காக தான் நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் குழந்தைய நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் குழந்தை படக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் முன்னாடி செய்கிறீங்க. அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இது. இந்த சைனிக் ஸ்கூலில் உங்கள் குழந்தை மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்மிஷன் கிடச்சிரும். ஃபீஸும் கம்மி தான் வெளியே கம்பேர் பண்ண போகும்போது. இதுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வாங்க எப்படி நம்ம அந்த அப்ளிகேஷன் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். நீங்கள் மொபைலில் சைனிக் ஸ்கூல் டைப் பண்ணாலே இந்த வெப்சைட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கூகுளில் எப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆல் இண்டியா சைனிக் ஸ்கூல். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக லாகின் பண்ணிடலாம். இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை
கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் கேண்டிடேட். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதை பற்றி வீடியோவும் சொல்லிட்டேன். இந்த படிச்சுக்கிட்டு இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த ஜேபிஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிப்பாக ஃபோட்டோ, தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், அவங்களோட ஆல் சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாமே கரெக்டான எம்பி, அதாவது அவங்க எவ்வளோ கேபி கேட்டிருக்காங்களோ அந்த கேபிக்கு ஏற்ற மாதிரி கிளியராக நீங்கள் பண்ணிக்கணும். அதில் மேக்ஸிமம் 3 கேபிலேருந்து 10 கேபி. அதுக்கடுத்து ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே 300 கேபி மாதிரி இருக்கணும். இது ஆல்ரெடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப கிளியராக இருக்கணும். குறிப்பாக ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபிங்கர் பிரிண்ட் இது ரொம்ப மேட்ச் ஆகணும். ஏன்னா மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து ஒரு பர்மனெண்ட் இமெயில் ஐடி, பர்மனெண்ட் மொபைல் நம்பர். ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரில் தான் இருக்கும், வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதில் ஆதார் கார்டு மெயின் இம்பார்ட்டண்ட். அதாவது ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். இப்போ ஆதார் கார்டை நீங்கள் முன்னாடி எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டு ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூராக அந்த டிஜிட்டலோட பாஸ்வேர்டு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி லாகின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. இனிஷியலாக நம்ம பண்ணும்போது ஆதார் கார்டு, அதாவது யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்களோட ஆதார் கார்டு, இல்லை அவங்க இந்த டிஜி லாக்கர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது இப்போ நம்ம ஆதார் கார்டை வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் ஆதார் கார்டை போட்டு அவங்க ஆதார் கார்டு நம்பரை போட்டு ஓடிபியை வச்சு ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஜஸ்ட் நான் ஒரு மாடலுக்காக தான் சொன்னேன். இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா, இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த நம்பர்ஸ்லாம் போடுறேன். நீங்கள் டேரெக்டாக அமராவதியில் அங்கே இருக்க அதிகாரிகள்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணி மொபைலில் பேசிக்கலாம், இமெயில் அனுப்பிச்சிக்கலாம். இல்லை நம்ம கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்கிறேன். நம்ம எக்ஸர்வீஸ்மேன் குழந்தைங்க வாழ்க்கையில் முன்னேறி போடுறதுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவில் உங்கள் குழந்தை இந்த வயசில் இல்லாட்டினாலும் அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண வைங்க. அவங்க பாஸ் ஆகுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க வேறு விஷயம். ஆனால் முயற்சி கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எதுவும் முடியாத காரியம் கிடையாது. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா ESM தம்பிஸ் 2 வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் அஃபிஷியல் மெம்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் மெம்பருக்கு எல்லா விதமான டவுட்ஸ், எல்லா விதமான கிளாரிட்டி எல்லாமே நம்ம உடனே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு அடுத்த ஏதாவது டாபிக் பற்றி வீடியோ பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். அடுத்து யூடியூப் உங்களுக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணும். அதாவது நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ரீச் ஆகணும்னா அதுக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணணும். ரெக்கமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் அந்த சேனலை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியணும். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் லைக் பண்ணணும். அதுக்கடுத்து அதில் கீழே போய் கமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் யூடியூப் நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணணும். யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே இமீடியேட்டாக எல்லாமே உங்களுக்கு சேரும் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.